உலகத்திலேயே அதிவேகமான இன்டர்நெட் சேவையை பயன்படுத்த முடியும்னு ஜப்பான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வேகமாக இன்டர்நெட் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அது இருக்குது. அதனுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.02 பீட்டா பிட்ஸ் பெர் செகண்ட். இது எந்த அளவுக்கு வேகமானது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை விட பல மில்லியன் மடங்கு இது அதிகமான வேகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வேகம் தரக்கூடிய இன்டர்நெட் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதனால் நம்ம எந்த அளவுக்கு பதிவிறக்கத்தை சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 4 GB கொண்ட ஒரு திரைப்படத்தை 0.0003 வினாடிகளில் நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். அதாவது ஒரு வினாடி கூட அதுக்கு ஆகாது. அப்படிங்கிறது தான் இதனுடைய எடுத்துக்காட்டு. 20 GB 2K படத்தை நீங்கள் 0.00015 வினாடிகளில் பதிவிறக்கம் செய்ய முடியும். இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் நம்ம உதாரணமாக எடுத்துட்டோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா படம், எல்லா சீரியஸ், எல்லா டாக்குமெண்ட்ரிஸிலும் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் நீங்கள் ஒரு வினாடியில் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வேகமாக இருக்கக்கூடியது. இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். இப்போது ஸ்டீம் கேம்னு சொல்லுவாங்க. அதோட மொத்த லைப்ரரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸையும் நீங்கள் 10 வினாடிகளில் எடுத்துவிட முடியும். அதே மாதிரி 1.27 லட்சம் ஆண்டுகளில் நாம் எந்த அளவுக்கு மியூசிக் கேட்க முடியுமோ, இசையை கேட்க முடியுமோ, அந்த அளவுக்கு இசையை நீங்கள் ஒரு வினாடியில் பதிவிறக்கம் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒரே சமயத்தில் 8K வீடியோவாக இருக்கக்கூடிய 10 மில்லியன் வீடியோக்களை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த இணைய சேவையை விட வேகம் இருக்கும். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் NICT விஞ்ஞானிகள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பானில் அவங்களுக்கு இதுக்கு போதுமான அளவு உள்கட்டமைப்புகள் இருக்குது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ஆப்டிக் கேபிளை அவங்க முன்பே பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்கே குறைந்த விலையில் இப்போ வரைக்கும் இணைய சேவை கிடைக்குது. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் குறைந்த விலையில் இணைய சேவை கிடைக்குது. முதல் இடத்தில் ஜப்பான் இருக்காங்க. இப்போ இந்த புதிய கண்டுபிடிப்பு பிற்காலங்களில் 6G சேவையை கொண்டு வர்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இவங்க கண்டுபிடிச்சு இருக்கிற இந்த ஸ்பீடை நம்ம வீட்டில் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் தற்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் பல வருடங்கள் கழித்து தான் அதை எப்படி வீட்டிற்கு கொண்டு வரலாம், வீட்டில் எந்த அளவு ஸ்பீடை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தொடர்பாக இவங்க பேசி முடிவெடுப்பாங்க.